So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see about third party situations பத்தின ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் த ஹைப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். Let's see like what is happening on the third party side. ஸோ இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஆர்எல்ஸ் லைக் எனி அதர் தேர்ட் பர்சன்ஸாகவும் இருக்கலாம். பிகாஸ் சில பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருக்குது லைக் இட் இஸ் பி ஃபேமிலி சைடா இல்லை லைக் ஏதாவது அதர் பர்சன்ஸ் ஏதாவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ தேர்ட் பார்ட்டி திங்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு வந்து அது அவங்களோட அம்மாவாக வந்து இருக்கலாம். பிகாஸ் சம்திங் ரிலேட்டட் டு த ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு சில ஃபீமேல் பர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ சம் கேசஸில் வந்து பார்க்குறப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம். சம் கேசஸில் வந்து பார்க்குறப்ப பர்டிகுலராக ஒரு தேர்ட் பர்சன் வந்து ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் வென் கம்ஸ் டு திஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இந்த தேர்ட் பர்சன்ஸ் த்ரூ நம்ம வந்து பார்க்குறப்போ ஸோ கண்டிப்பாக வந்து லைக் உங்களுக்கும் சரி அந்த தேர்ட் பார்ட்டிக்கு நடுவுலையும் சரி ஸோ லைக் லிட்டில் பிட் வந்து உங்கள் பர்சன் வந்து இவங்க கிட்ட வந்து ஃபிசிக்கலாகவும் இவங்க வந்து அட்ராக்டடாக வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபிசிக்கலாக அவங்க கூட வந்து கரெக்டில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்மே நான் வந்து பார்க்குறேன் ஒரு சில பேருக்கு. ஸோ வென் கம்ஸ் டு பர்டிகுலராக தேர்ட் பார்ட்டி திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸோ இதில் இன்கேஸ் அவங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் சைட்லேருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து லைக் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேரேஜாக கொண்டு போகிறதுனாலும் சரி இல்லை நீங்கள் இப்போ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கூட அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிச்சிருக்காது. ஸோ அவங்க அம்மா தான் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இந்த தேர்ட் பர்சன்னால வந்து என்னன்னா லைக் அவங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹேட் ஒரு வெறுப்பை தான் அவங்க வந்து திணிக்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. மற்றபடி வந்து இவங்க எப்படி சொல்றது அப்படின்னா லைக் மேனிப்புலேட் தான் வந்து பண்ண முடியுமே தவிர்த்து உங்க பர்சனாக இவங்களால வந்து ஜஸ்ட் ஒரு மேனிப்புலேட் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை தாண்டி அவங்களால வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஏன்னா இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சனோட சைடில் மட்டும்தான் இருக்கு. இப்போ மூணாவது ஒரு மனுஷன் ஏதாவது சொல்றாங்க இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஸ்பெஷலி வந்து அவங்களோட மதர்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ அவங்க அம்மானால ஏதாவது ஒரு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஸோ உங்க பர்சன் வந்து கம்ப்ளீட்டா அதுவே வந்து நம்ப போறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதே தான் வந்து கேட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு பர்சனாவும் எனக்கு வந்து தெரியல. அட் த எண்ட் ஆஃப் த டே என்னவோ அது அவங்களோட முடிவா மட்டுமே தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இந்த தேர்ட் பர்சன் சொல்றதோ அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷனுமே அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாஸ்ட்ல இதனால அவங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் ஆயிருக்கு இல்ல மேரேஜ் வரைக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது மேரேஜ்க்காக பேசினா கூட அவங்களோட பேரண்ட்ஸோட சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஒரு டிலே தான் அங்க வந்து இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா அவங்க வந்து என்னன்னா லைக் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாம வந்து இருந்திருப்பாங்க. புரிஞ்சுக்காம வந்து இருந்திருப்பாங்க. ஸோ சம்திங் லைக் ஏதாவது ஒரு சில காரணத்த ஏதாவது சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுக்க நினைக்கிறதா இருக்கட்டும். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ஸோ அந்த மாதிரி சில விஷயம் தான் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னாலுமே இங்க நீங்க வந்து பயப்பட வந்து தேவையில்ல. பிகாஸ் உங்க பர்சனோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்தாலும் லைக் சம்திங் ரிலேட்டட் டு த உங்க மேல அந்த பர்சனுக்கு இன்னுமே அந்த ஒரு கிரேஸ் வந்து இருக்க தான் செய்யுது. உங்க மேல ஸ்டில் அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப எமோஷனலா தான் அவங்க வந்து இருக்காங்க. அண்ட் பர்டிகுலரா வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட அவங்க வந்து என்னன்னா அப்படின்னா ஸோ தேர்ட் பார்ட்டி விஷயம் வரும்போது இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பெர்சன் வந்து ஃபிசிக்கலி வந்து ரொம்ப அட்ராக்டடா வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ எப்படின்னா வென் கம்ஸ் டூ த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்து லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து லஸ்ட்டுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில அவங்க அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஃபிசிக்கலா வந்து பார்க்க வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ள வந்து என்னன்னா லைக் சம்திங் ரிலேட்டட் டூ அந்த ஒரு லஸ்ட் ஃபீல் தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ
ஐம் நாட் சீயிங் தட் அந்த பெர்சன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ளே பாயா இருந்திருப்பாங்க. அவங்க மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்க மல்டிபிள் பெர்சன்ஸ் கிட்ட வந்து பழகுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல. பொதுவா இந்த பெர்சனுக்கு இந்த மாரி பிசிக்கலா அட்ராக்ட் ஆகுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பிசிக்கல்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ வென் கம்ஸ் டூ லைக் அந்த ஒரு லைக் எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஜிம் பாடியா இருக்கிறது, பாடிய மெயின்டெயின் பண்றது, பாடிய டேக் கேர் பண்றது. ஸோ அந்த மாரி வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா, அது அந்த பெர்சனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டடா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு பெர்சன் ஏதாவது வந்து கிடைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு 3 பெர்சன்ஸ்னால வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு விதத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் உங்ககிட்டயும் வந்து பிசிக்கலா வந்து பழகியிருப்பாங்க ஒரு டைம்ல. இப்ப அவங்க வேற ஒருத்தவங்கள வந்து சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த பெர்சன் கூட இவங்க வந்து பிசிக்கலா வந்து இருக்காங்களோ, பிசிக்கலா வந்து பழகுறாங்களோ அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் லைக் இந்த பெர்சன் வந்து பிசிக்கலுக்கு ரொம்ப பிரையாரிட்டி குடுப்பாங்க. பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ உங்ககிட்ட வந்து எப்படி க்ளோஸா இருந்தாங்களோ, அதே மாரி அந்த 3 பெர்சன் கிட்டயும் வந்து க்ளோஸா இருப்பாங்களா அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு பயம் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்க இந்த பெர்சன் சில கேஸஸ்ல வந்து பார்க்குறப்போ, அ சம் கேஸஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் இவங்க வந்து பிசிக்கலா அவங்க கூட வந்து இருந்திருக்கலாம். பட் சம் கேஸஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, லைக் அதர் பெர்சன் கூட அவங்க வந்து பிசிக்கலா இருந்திருக்க மாட்டாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இங்க 2 எனர்ஜிஸ் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் இப்ப அவங்க வந்து லைக் பிசிக்கலா ஒருத்தவங்க கூட வந்து பழகியிருக்காங்க அப்டின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்டின்னா, தென் இந்த போர்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா சம் கேஸஸ் பார்க்குறப்ப, அவங்க 3 பெர்சன் கூடயும் அவங்க வந்து க்ளோஸா இருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. சம் கேஸ்ல வந்து பார்க்குறப்போ 3 பெர்சன் கூட கம்ப்ளீட்டா அவங்க வந்து அவ்வளோலாம் க்ளோஸரா வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கான்வர்சேஷன் அப்டின்ற விஷயம் மட்டும் தான் அங்க வந்து இருந்திருக்கும். பேச்சுவார்த்தை, நார்மலா பேசுறது, கம்யூனிகேட் பண்றது அந்த மாரி விஷயம் தான் அங்க வந்து இருந்திருக்கும் அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ இன் லைக் இப்போ அந்த 3 பெர்சனோட பிஹேவியர் எதுவா இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட பெர்சனுக்கும் அந்த 3 பார்ட்டிக்கும் நடுவுல வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட கேரக்டரும் சரி, அவங்களோட வைபும் சரி, இவங்களுக்கு வந்து மேட்ச் ஆற மாரி எனக்கு வந்து தெரியல. ஓகே. இப்போ சில பேர் வந்து அழக பார்த்து வந்து உழுவாங்க. ஆனா, அவங்களோட கேரக்டர், அவங்களோட நேச்சர், அவங்களோட பிஹேவியர் எதுவுமே அங்க வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி அங்க வந்து இருந்திருக்காது. 2 பேரோட எனர்ஜியுமே டிஃபரெண்ட் எனர்ஜியா இருக்கும். ஸோ, லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன அப்டின்னா, லைக் இது இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்டிங்கிற மாரி வெறுத்து ஒதுக்கி அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து விலகி வர மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் வரும். ஸோ, அந்த மாரி கேஸஸ் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன் வென் கம்ஸ் டூ த 3 பார்ட்டி திங். ஸோ, 3 பார்ட்டி கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒண்ணும் ஸ்ட்ராங்கா வந்து கிடையாது. 3 பார்ட்டி கூட அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கனெக்டும் இருக்க மாரி எனக்கு வந்து தெரியல. இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாவும் இருந்திருப்பாங்க. வென் கம்ஸ் டூ நாட் ஒன்லி பிசிக்கலா மட்டும் இருக்கிறது கிடையாது. எமோஷனலாவும் இந்த பெர்சன் உங்க கூட வந்து இருந்திருப்பாங்க. ஸோ, அப்ப இவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்டின்னா, லைக் நீங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு வந்து லைக் இந்த மாரி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த 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 மாரி லைக் பாடி மெயின்டெயின் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், பியூட்டி அந்த மாரி காஸ்மெட்டிக் விஷயமா இருக்கட்டும். ஸோ, அது உங்களுக்கு அவ்வளவா வந்து இன்ட்ரஸ்டட் உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. மேபி நீங்க வந்து ஒரு நேச்சர் பியூட்டி உள்ள ஒரு பெர்சனா வந்து இருந்திருக்கலாம். ஸோ, நேச்சரா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கும். ஸோ, லைக் அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஸோ, நீங்க அந்த மாரி இருக்கிற பட்சத்தில, ஸோ இந்த பெர்சனோட சைட்லருந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சில ரியலைசேஷன் இவங்களுக்கு வரதான் செய்யுது அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஸோ, இந்த பெர்சன் திருப்பி உங்களோட லைஃப்ல வரலாம். திருப்பி அவங்க வந்து ஒரு ரீயூனியன் உங்களுக்கு வந்து குடுக்கலாம். ஏன்னா, சம் கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த 3 பெர்சன் கிட்ட இருந்து. ஸோ, அந்த எனர்ஜில இருந்து அவங்க கிளென்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட வராங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, இப்போ அது உங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கு. எய்தர் நீங்க அந்த பெர்சன வந்து சூஸ் பண்றீங்களா, சூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு செட் ஆஃப் கேஸஸ்மே நான் வந்து பார்க்குறேன். இப்ப நம்ம 3 பார்ட்டின்ற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில பேருக்கு வந்து 3 பார்ட்டி அவங்களோட ஸ்பௌஸா கூட வந்து இருக்கலாம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் மாரி தான் அந்த மாரி கேஸஸ்மே தான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ, அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா வந்து இருந்திருக்காது. ஸோ, அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இல்லாத பட்சத்தில, சம்திங் ரிலேட்டட் டூ த கோர்ட் கைண்ட் ஆஃப் கேஸஸ் ஏதாவது டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இல்ல டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்ல எய்தர் நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் ஏதாவது கோர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருந்திருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து ஏதாவது புரொஃபஸரா வந்து மேபி இருந்திருப்பீங்க. அ சம்திங் ரிலேட்டட் டூ த பேப்பர் ஒர்க்ஸ் அதையுமே நான் இங்க வந்து பார்க்குறேன். சில பேர் மேபி நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் வந்து இந்த மாரி லைக்
இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டூ த பேப்பர் ஒர்க்ஸ் அதுவுமே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு சில ஒர்க்ஸ் கூட நீங்க வந்து பண்ணலாம். எய்தர் நீங்கன்னா உங்களோட பெர்சன். ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயமே நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் தென் இந்த மாரி ஒரு டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அந்த மாரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ டிவோர்ஸ்க்குரிய ப்ராசஸுமே அங்க வந்து நடக்க வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிகாஸ் இந்த பெர்சன் வந்து கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ தேர்ட் பெர்சன்னால எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலுமே, அந்த தேர்ட் பெர்சனோட டிஸ்டர்பன்ஸ வந்து இவங்க வந்து கட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து லைக் வென் கம்ஸ் டூ த பேரண்ட் வைஸ்மே நம்ம வந்து பார்த்தாலுமே, அவங்க பேரண்ட் என்னதான் மேனிபுலேட் பண்ணாலும் சரி, ஸோ உங்க பெர்சன் மேனிபுலேட் ஆகப்போறது கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ, அது மட்டும் தான் அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ இப்ப நீங்க இத நினைச்சு வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மேக்ஸிமமோட கேஸஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு தான் ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கீங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து தான் ரொம்ப வந்து ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மே அ ஏன்னா இங்க நெறைய கேஸஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட, தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே, தேர்ட் பார்ட்டிய விட்டு அவங்க கம்ப்ளீட்டா விலகி வந்து என்ன அவங்க சூஸ் பண்றாங்க அப்டின்னா கூட நான் அவங்கள ஏத்துப்பேன் அப்டின்ற மைண்ட் செட்ல தான் வந்து நெறைய பேர் வந்து இருக்கீங்க. ஸோ அப்டி நீங்க அந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்டின்னா, ஸோ டெஃபினட்டா நீங்க இந்த பெர்சன வந்து ஏத்துக்கலாம். ஏன்னா இவங்க திருப்பி அந்த தேர்ட் பார்ட்டியோட ட்ராப்புக்கு போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் அதையும் நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து சொல்லிர்லாம். இங்க இங்க இவங்க இந்த தேர்ட் பார்ட்டி வந்து வெறுத்து போறாங்க அப்டின்றப்போ, திருப்பி மறுபடியும் அந்த தேர்ட் பார்ட்டி கூடயே இவங்க வந்து ஒரு கனெக்ட் ஆக போறதோ, திருப்பி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறதோ, அந்த மாரி அவங்க வந்து பண்ண போறது கிடையாது. இப்ப அவங்க ஒரு ஃபைனலா வந்து ஒரு ஒரு பாய் தான் கண்டிப்பா வந்து இருக்குமே தவிர்த்து, இட் இஸ் நாட் லைக் டெம்பரரியா அவங்க கிட்ட வந்து இப்போதைக்கு பேசாம இருக்கு. அதுக்கப்புறம் போய் பேசுறது அந்த மாரி எதுவுமே இருக்காது. ஸோ ஃபைனலா அந்த பெர்சன வந்து கட் ஆஃப் பண்ணி வர மாரி தான் இருக்கும். வென் கம்ஸ் டூ த பேரண்ட்ஸ் ஆல்சோ த சேம் திங். ஸோ இவங்க இவ்ளோ தூரம் வந்து மேனிபுலேட் பண்றாங்க. இவங்க இவ்ளோ தூரம் ஏதாவது இந்த மாரி நெகட்டிவா வந்து பண்றாங்க அப்டின்னா, ஸோ உங்களோட பெர்சன் அதுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ வென் கம்ஸ் டூ த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும், இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாரி தான் நீங்க ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்கேத்த மாரியே உங்க பெர்சன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பட் அவங்க எடுக்கக்கூடிய மூவ் வந்து ஒரு சின்ன சின்ன மூவா தான் அது வந்து இருக்கும். சடனா ஒரு பெருசா ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ, சடனா ஒரு பெரிய மூவ் எடுக்கிறதோ அந்த மாரி அவங்க எடுக்க மாட்டாங்க. சின்ன சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவா தான் அவங்க ஒரு கண்டிப்பா அங்க ப்ராக்ரஸ் இருக்கும். ஆனா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராக்ரஸா தான் அங்க வந்து இருக்கும். அண்ட் அகைன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் அந்த ஒரு ரீயூனியன் அண்ட் ரீகன்சிலேஷனுக்கு தான் வந்து போகும். சில பேரோட கேஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு சோல்மேட்டோட எனர்ஜிஸ் தான் இங்க வந்து குடுக்குது. மேபி இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில பாஸ்ட் லைஃப் ரிலேட்டடான ஒரு தொடர்பு வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிகாஸ் பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் மாரியும் இது நான் வந்து ஃபீல் ஃபீல் பண்றேன். சம் கைண்ட் ஆஃப் அன் அன்ஃபினிஷ்டு பிசினஸ் ஆர் தேர். அதனால தான் நீங்க திருப்பி இந்த டைம்லயுமே நீங்க வந்து சேர்றீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நான் சொன்ன மாரி லைக் இன்கேஸ் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸா இருந்தா கூட, சில ரிலேஷன்ஷிப் வந்து கார்மிக் பேட்டர்னா இருக்கிற பட்சத்தில அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் அப் ஆயிரும். ஸோ கரெக்ட்டான ஒரு சோல்மேட் திருப்பி வந்து லைஃப்ல யாருக்கு பை காட் த்ரூ வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே தான் இருக்கு. ஸோ உங்களோட கேஸஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, ஸோ ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் புடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு லைஃப் வந்து பிடிக்கலனாலுமே சரி, பட் இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சோல்மேட்டா வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எமோஷனல் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு எமோஷனா இருக்காங்க. ரொம்ப கேரிங்கா வந்து இருக்காங்க இந்த பெர்சன். அண்ட் இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆ நீங்க எத நினைச்சும் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. லைக் அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த மாரி பிசிக்கலுக்கு ப்ரையாரிட்டி குடுக்குறாங்க. பிசிக்கல் பியூட்டினஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக, ஸோ ஃபர்தரா ஃபியூச்சர்லயும் அவங்க அதே மாரி கேரக்டரோட இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்களோட சைட்ல இருந்து அவங்களுக்கு சில விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் வென் கம்ஸ் டூ திஸ் தேர்ட் பார்ட்டினால. ஸோ அதனால அவங்க சேம் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அதே சேம் ப்ராப்ளம வந்து அவங்க திருப்பி திருப்பி வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இந்த கேஸஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தான் நெறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பெர்சன் திருப்பி உங்கள வந்து தேடி வரதா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் குடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி நெறைய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். அண்ட் அவங்களோட அவங்க பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா கூட, இவங்க தரப்புல வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு சில ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இல்லன்னா லைக் அவங்க பேரண்ட்ஸ விட்டு கூட இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியும் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தனியா
தனியா நீங்க 2 பேருமே சேர்ந்து வந்து வாழ்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரியும் அவங்க வந்து ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இவங்க இவங்க தரப்புல இருந்து பார்க்குறப்போ, சம்திங் அவங்க வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்புமே வந்து எடுப்பாங்க. பட் மேஜர் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா தான் அவங்க அவங்க தரப்புல இருந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கும். நீங்க டீல் பண்ற பெர்சன் எய்தர் அவங்க வந்து ஏதாவது ஒரு சில ஃபயர் எலிமெண்ட்டா இருக்கலாம், எர்த் எலிமெண்ட்டா இருக்கலாம், இல்ல ஏர் சைனா கூட இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்ப நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன் ஃபயர் சைனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸ் அந்த எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஓவரால் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரீயூனியன். உங்களோட சைட்ல தான் நெறைய ரீயூனியனோட விஷயம் நான் வந்து பார்க்குறேன். தேர்ட் பார்ட்டி திங்ஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்போ அப்படி ஒண்ணும் பெருசா எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா வந்து உங்கள பத்தின தாட்ஸ் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத வி கேன் கிளியர்லி சீ ஹர். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனன்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனன்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் ஸ்லஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் கைஸ் லைக் இது போல் இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரோடின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். அந்த நீங்கள் போய் பாருங்கள். இது போல் மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிரான வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். போத் த டீட்டெயில் நான் இந்த வீடியோட ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலையுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். See you guys next one. At that, love you all. Take care. Bye bye.